ஜி 4 பேர் கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுலாம் சொல்லி ஒன்று டீப்பாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி அடிக்கிற பேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன். இது நம்ம வந்து கொடுத்த பேட்டர்ன் சரி, நம்ம கெஸ்ஸிங் கொடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 91 நல்லாவே இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 91 எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்தேன் பிசி 91, ஆனால் பார்த்திங்கன்னா பிசி ஒரு 98 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் மட்டும் நான் பார்த்து கொடுக்கல, எல்லா பக்கமும் செட்டான தான் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்ன் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா இங்கே பிசி ஒரு 37 காமனாக வச்சு 5 நாள் விட்டு பாருங்கள் 31 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி 37 காமனாக வச்சு இங்கே 5 நாள் விட்டு பாருங்கள் இங்கே பிசி ஒரு 31 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31 வரல. ஓகேவா, ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி 31 காமன் எடுக்காமல் இங்கே ஒரு பிசி 37 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, இங்கே ஒரு பிசி 37 அடிச்சிருந்து அதில் வந்து 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 37 காமனாக வச்சு 5 நாள் விட்டு 45 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, அதே பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 84 ஒரு ஆங்கிளில் கொடுத்துருப்பேன். ஏபி 85 எதுக்குன்னா இங்கே பிசி ஒரு 37 5 நாள் விட்டு ஏபி ஒரு 84 அடிச்சிருப்போம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 84 அடிச்சிருப்பான். இங்கே பிசி வந்து 37 5 நாள் விட்டு ஏபி வந்து 84 வரும் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். 843 அன்றைக்கி கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து அடிச்சிட்டான். 37க்கு 45 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா 37க்கு 45 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து காமனாக அடிச்சிட்டான். ஓகேவா, அதே சேம் பேட்டர் தான் இன்றைக்கி நான் எதிர்பார்த்தேன், ரொம்பவே எதிர்பார்த்தேன். பிசி 91 கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அடிச்சுட்டு வரேன். எப்படின்னா இந்த பிசி 37 காமனாக வச்சுக்கோங்க. இந்த பிசி 37 காமனாக வச்சு 6 நாள் விட்டு பாருங்கள் 6 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 91 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 37 காமனாக வச்சு 7 நாள் விட்டு பிசி ஒரு 91 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 37 காமனாக வச்சு 7 நாள் விட்டு பிசி ஒரு 91 எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. நான் அதனால தான் பிசி 91 நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக 37 காமனாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 37க்கு இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 84 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, நான் அதனால தான் இங்கே பிசி 37க்கு ஏபி 84 சொல்லி அன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுக்காமல் பிசி எடுத்து அடிச்சுட்டு போயிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிசி எடுத்து பிசி அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ஓகேவா, 37க்கு இங்கே 91, இங்கே 37க்கு இங்கே 91 எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த டைம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா என்ன ஏமாற்றிட்டு எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 37க்கு பிசி 37க்கு ஏபி 99 அடிச்சுருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 37க்கு ஏபி ஒரு 99 சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 84 இதே மாதிரி தான் ட்ரை பண்ணோம். பிசி 37க்கு ஏபி 84 அன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து பிசிலே அடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 99 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே முடியல. நம்மளும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிடறான். இந்த 37 அடித்தாலே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி 37 அடித்தாலே கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 நாள் ஏபி ஒரு 99 அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு பிசி ஒரு 37 சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். பிசி 37 அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 99, அங்கே 997, இங்கே 900 வந்து பார்த்திங்கன்னா 98. ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், கிட்ட போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிடறான். நம்ம பிசி வந்து எடுத்தோம் 37 காமனாக வச்சு பிசிக்கு பிசி ஒரு 91 எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான். கிட்ட போகிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் எடுக்க முடியல, மிஸ் ஆகிடுது. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. பேட் டைம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதையும் மாற்றி ட்ரை பண்ணி ஓகே பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கா மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 0 அடிச்சிருப்பான். ஏபி 0 ஏசி ஒரு 0 ஓகேவா, ஏபி 0 ஏசி 0 அதுக்கு ஒரு பிசி 0 குறையும். அது 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 0 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, ஏபி 0 ஏசி 0 அதுக்கு ஒரு பிசி 0 குறையும். கரெக்டாக 2 நாள் விட்டு பிசி 0 அடிச்சிருப்பான். இந்த 0 ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் ஏபோட மட்டும் பவர் பண்ணால் 54 தான், திருப்பி இங்கே 45 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 45 ஏசி 45. ஓகேவா, அங்கே அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா, இங்கே ஏபி 0 ஏசி 0 அதுக்கு ஒரு பிசி 0 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 45 ஏசி 45 அதுக்கு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, பிசி ஒரு 45. ஓகேவா, பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, ரெண்டுதும் காமனாக விஷயம் என்ன, ஒரு நம்பர் பவர் பண்ணி கரெக்டாக 2 நாள் கேப்பில் அடிக்கலாம். ஓகேவா, இங்கே ஏபி ஏசி சொல்லி அடிச்சு தான் இந்த பிசி முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி ஏசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து முடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ இங்கே என்ன 2 நாளுக்கு அப்புறம் இங்கே என்ன வரப்போகுது கேம், அதான் பேட்டர்ன். ஓகேவா, இப்போ இங்கே 2 நாள் கீழே என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 727 சொல்லி அடிச்சிருக்கான். இந்த
727 எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே 727 எதுக்கு அடித்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கேம் வரப்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த 727க்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 நாளுக்கு மேலே பாருங்கள் 796 ஏசியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 76, அதை ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 77 அடிச்சிருந்தேன். ஓகேவா, 76க்கு ஏசி 76க்கு ஏசி 77 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ நம்ம அதே சேம் பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஏசி ஒரு 37, அப்போது ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 38ன்னு வரணும். அப்படி இல்லைனா அதே சேம் ரூட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் 76க்கு 77 அடிக்கும் போது 37க்கு இங்கே 36 சொல்லி வரணும். அப்போ ஏசி ஒரு 36 சொல்லி வரணும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஏசி 36 வர்றது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா, ஏசி 36 வரலாம். அப்படி 36 வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் என்னென்னா நமக்கு இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 37 அடிச்சிட்டான், ஒரு பிசி 37 அடிச்சிட்டான், அப்போ ஒரு ஏபி 37 ஒன்று இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஏபி 37 அடிச்சுட்டு நமக்கு 376 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேவா, என்னென்னா நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி 76க்கு இங்கே 77 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. 76க்கு 77, இங்கே 37க்கு அப்போ 36, அப்போ ஏசி 36 வரணும். அப்போ இங்கே ஏசி வந்து 37, பிசி 37, அப்போ ஒரு ஏபி 37, அப்போ 376 சொல்லி ஒரு நம்பர் வரணும். ஓகேவா, அதே சேம் ரூட்டில் அடிக்கிற மாதிரி தான் 376 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது. ஓகேவா, அடுத்து இன்னொரு ஆங்கிள். ஓகேவா, அதுக்கு அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீப்பாக பார்த்துக்கோங்க. என்னென்னா நான் இவங்க சொன்ன மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிசி ஒரு 37 காமனாக வச்சுக்கோங்க. ஓகேவா, பிசி 37 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 7 நாள் விட்டு பாருங்கள் 997 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, 997 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 37 காமனாக வச்சு இங்கே 998 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, 998. இப்போது 997 அடிச்சுட்டு அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள் 876. இந்த 876 எப்படி வந்துச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து தெரிஞ்சால் இங்கே நமக்கு என்ன கேம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, அங்கே என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி பாருங்கள் 92க்கு இங்கே 87 அடிச்சிருப்பான். ஏபி 92க்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 87. ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 97, அங்கே 92க்கு இங்கே ஒரு நம்பர் பவர் பண்ணி 97 அடிச்சிட்டான். அப்போது இங்கே 87க்கு அப்போ இங்கே 82 தான் வரணும். ஏபி வந்து 82 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 82 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 82 வரதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 04, ஏசி 04, அதுக்கு ஒரு பிசி 04 அடித்தான். இங்கே நமக்கு ஏபி 45, ஏசி 45, அதுக்கு ஒரு பிசி 45 அடித்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே ஏசி பார்த்து 76, இங்கே 77. ஓகேவா, அப்படியே மேலே போங்க. ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 71. ஓகேவா, ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி 71. அந்த 71 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி தான் இங்கே 72 சொல்லி ஏபியில் அடிச்சிருப்பான். ஓகேவா, 71ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 72 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ இதுக்கு மேலே ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி ஒரு 81. அப்போ 81க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 82 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா, நமக்கு எல்லா பக்கம் ஏபி 82 நமக்கு சிங்க் ஆகுது. ஓகேவா, ஏபி 82 வரது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏபி 82 ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், கரெக்டாக எல்லா பேட்டர்னும் சிங்க் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 82. ஓகேவா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டீப்பாக பாருங்க. இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 71 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 72. ஓகேவா, 71லேருந்து கரெக்டாக ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 72 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து 81. இந்த 81லேருந்து 10 நாள் கேப் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 82 சொல்லி வரணும். ஓகேவா, ஏபி ஒரு 82 வரணும் இந்த பேட்டர்னில். அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே நமக்கு 37 காமனாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 997 அடிச்சிருப்பான். ஓகேவா, 997 அடிச்சிருப்பான். இந்த 37 காமன் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 998 சொல்லி அடிச்சிருப்பான். 998. ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே 92க்கு இங்கே 87 அடிச்சிருப்பான். 92க்கு இங்கே 87 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 97க்கு இங்கே 82 சொல்லி வரணும். ஓகேவா, அங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 92, இங்கே ஏபி வந்து 97. ஓகேவா, அங்கே ஏபி வந்து 87, இங்கே வந்து ஏபி வந்து 82. ஓகேவா, 81க்கு இங்கே 82 எல்லா பக்கமும் சிங்க் ஆகிறதுனால ஏபி 82 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 82 வர மாதிரி இருந்தால் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 825 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் மட்டும் பார்த்துக்கோங்க. காரணம் இல்லாமல் கொடுக்கல, எல்லா நம்பருமே கரெக்டாக சிங்க் ஆகுதுக்குன்னா இங்கே 715 அடிச்சிருப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 71 அடிக்கும்போது சி போர்டு பாருங்கள் 5. இங்கே 71லேருந்து ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 72 அடிக்கும்போது சி போர்டு பாருங்கள் 7 அடிச்சிருப்போம். ஓகேவா, 5க்கு 7 அடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 81. ஓகேவா, 81க்கு இங்கே சி போர்டு பாருங்கள் 7. அப்போது இங்கே ஏபி 82 சொல்லி அடிச்சிட்டானா இங்கே சி போர்டு 5 தான் வரணும். ஓகேவா,
இங்கே 5க்கு இங்கே 7ன்னு அடிக்கும்போது இங்கே 7க்கு சி போர்டு நாளைக்கு 5 வரணும். அப்போ 5 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் 825 சொல்லி ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? பாருங்கள், வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏனோ தான் கொடுக்கல, நம்மளுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, 2 நம்பர். ஓகே, ஒன்று 376 அப்படி இல்லை 825. இந்த 2 நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று ஏபி வந்து 82 சொல்லி அடிச்சிட்டானாக்கா, ஒன்று 825. உங்களுக்கு சி போர்டு வேறு வர மாதிரி இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 36, ஏசி 36 வந்தால் 376 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 2 ஆப்ஷன் இருக்குது, 2த்தையும் பாருங்கள். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.